முக்கிய செய்தி. தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் ராஜினாமா என தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழக அரசிடமும் முதலமைச்சரிடமும் தனது முடிவை தெரிவித்து விட்டதாகவும் அவர் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலகுவதாகவும் ஆர் சண்முகசுந்தரம் விளக்கமளித்திருக்கிறார். அரசு பொறுப்பிலிருந்து விலகி தனியாக வழக்கறிஞர் தொழிலை தொடர உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் பொறுப்பிலிருந்து மூத்த வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் விலகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக ஆர் சண்முகசுந்தரம் செயல்பட்டு வருகிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் அவர் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞராக செயல்பட்டு அரசினுடைய வழக்குகளில் அவர் ஆஜராகி வந்தார். இந்த நிலையில் அவர் தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக பதவியில் இருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கடிதங்களை அரசுக்கு அனுப்பி இருப்பதாகவும், இந்த தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவியிலிருந்து விலகி தாம் சொந்தமாக தொழில் செய்ய ஏற்கனவே செய்து வந்த சொந்தமாக வழக்கறிஞர் தொழிலை தொடர்ந்து செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த ராஜினாமா என்பது ஏற்கனவே அவர் 2022ஆம் ஆண்டு தனிப்பட்ட முறையில் ராஜினாமா கடிதத்தை அரசுக்கு வழங்கி இருந்தார். அந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அவர் தொடர்ந்து அரசினுடைய தலைமை வழக்கறிஞராக செயல்படவில்லை என்பதால் செயல்படுவதற்கு சில சிரமங்கள் இருப்பதாகவும், சொந்த காரணங்களுக்காக தாம் விலகிக் கொள்வதாகவும் அவர் அந்த ராஜினாமா கடிதத்தில் அரசுக்கு தெரிவித்திருக்கிறார். மேலும் இவர் ராஜினாமாவை தொடர்ந்து புதிய அரசு வழக்கறிஞராக விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர். நன்றி ஆனந்த்.